ஆ, மாமா நல்லா இருந்திருந்தா நான் வித்யாவாவே இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பேன். அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாரு. அதுக்கு வழி இல்லாம போச்சு. ஆ, வாணியா இருக்கிறதே நல்லதா போச்சு. ஆனா நான் தான் வித்யாண்டு தெரிஞ்சா, அதுவும் கல்யாண விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு யோசிக்கவே பயமா இருக்கு. உன் கல்யாணம் தான் நின்னு போச்சே வித்யா. ஆ, நின்னு போனதுனால தானே உங்க தம்பி ஏய், ஆ, அம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லிட்டு நீ மட்டும் எல்லா விஷயத்தையும் உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்ட. அதான் இவரு சொல்லியாவது உங்க அம்மா நம்மள ஏத்து பாக்கலான்ட்டு உதவி கேட்டுட்டு இருந்தேன். உங்களை அம்மா ஏத்துக்கணுமா? புரியல. ஆமாங்க, கல்யாணம். வித்யா. கொஞ்சம் பேசாம இருக்கியா? நான் சொல்லிக்கிறேன். என்னடா? இல்லடா, வித்யா கல்யாணத்தை நிறுத்தினது நான் தானே. சோ அதெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சா எங்க 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்திடுவாங்கல்ல, அத சொல்றா. இல்லையே, வித்யா வேற ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, அததான் சொல்றா. அப்படிதானே வித்யா? ஆ, ஆமா ஆமா. புரிஞ்சுக்கோங்க. ஆ. அப்பாயின்மென்ட் இல்லாம மேடம் பார்க்க முடியாது. என்ன வெளியில சத்தம்? சொல்லிட்டே இருக்கேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆ. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஐயா, உள்ளெல்லாம் விட முடியாது. மேடம் திட்டுவாங்க. யோ, இது என் பையன் வீடு. ஒரு வாட்ச்மேன், நீ என்னை தடுக்கிறியா? சொன்னா கேட்க மாட்டீங்களா? ஐயா, வாட்ச்மேன், சொல்றது இருங்க, கேளுங்கய்யா. விடுங்க, விடுங்க அவரை. ஓகே சார். தாத்தா, வாங்க தாத்தா. வாங்க தாத்தா. தாத்தா, பாரு பேரண்டி, என் வீட்டுல என்னையே உள்ள விட மாட்டேங்கிறான். ஆ? இதெல்லாம் உங்க அம்மாவோட ஏற்பாடா? உங்களை உள்ள விடுவாங்கன்னு எப்படி தாத்தா எதிர்பார்க்கறீங்க? என்ன பேரண்டி இப்படி பேசுற நீ? தாத்தா, நான் உங்க கூட பேசி பழகினாலும் அம்மா இன்னும் உங்களை வெறுத்துட்டு தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ம்? அவ வெறுத்தா நான் ஒதுங்கி போயிடணுமா? நான் என் மகனை பார்க்கணும், அதான் வந்தேன். அவன் நினப்பாவே இருக்கு. சொல்லாம கொல்லாம நீ பாட்டுக்கு வந்து நின்னா என்ன அர்த்தம் தாத்தா? உங்க மருமக பார்த்தா இங்க பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏமா, அவளுக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? நீங்க வேணா அவளுக்கு பயப்படலாம், நான் பயப்பட மாட்டேன். நான் என் மகனை பார்க்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தாத்தா, அப்பாக்கு முடியாம போனதுல இருந்து அம்மா நொறுங்கி போயிட்டாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்களும் இங்க வந்து அவங்கள டென்ஷன் படுத்துறீங்களா? தாத்தா, உங்க கூட நாங்க பேச்சுவார்த்தையில இருக்கோம்னு தெரிஞ்சதுன்னு வைங்களேன், அவ்வளவுதான். அம்மா எங்களையும் விடுத்துருவாங்க. அதான் அவங்க எங்க மேல வச்சிருக்கிற பாசத்தையும் நாங்க இழந்துருவோம். ஏற்கனவே அப்பாவும் அம்மாவும் உங்களால பல வருஷமா பிரிஞ்சிருக்காங்க, அது பத்தாதா? இப்ப நாங்களும் அதே மாதிரி பிரியணுமா என்ன? ஏன் தாத்தா இப்படி பண்றீங்க? இந்த பாரியா, நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். நான் என் மகனை பார்க்கணும், ஆம்பிடுத்தான். ஏன் தாத்தா எங்களை இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம வித்யாவை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க. ஆ? அதுவே இங்க பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இவ இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. இப்ப நீங்களும் வந்து நின்னா என்ன அர்த்தம்? ஐயா, வித்யா இங்கே தானே இருக்கணும். நீ அப்படித்தானே எனக்கு வாக்கு கொடுத்த. ஏன் சஞ்சய், வித்யாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு தாத்தாக்கு வாக்கு கொடுத்தியா? இந்த பொண்ணு வாணி இல்ல, வித்யான்னு தெரிஞ்ச உனக்கு
இந்த பொண்ணு தான் உன் தம்பியோட பொண்ணு. தாத்தா ஆ, ஃப்ரெண்டுன்னு தெரியாதான்னு கேக்குறாரு. வித்யா என் ஃப்ரெண்டுங்கிறதுனால உன்கிட்ட கேட்ட மாதிரி என்கிட்டயும் இவளை இங்க வேலைக்கு சேர்த்து விட சொன்னாரு. நான் இவரை சமாளிக்கிறதுக்காக தான் சரின்னு சொன்னேன். அதுக்குள்ள நீ இவளை வேலைக்கு சேர்த்துட்ட. இப்ப அதனால நமக்கு எவ்வளவு பிரச்சனை பாரு. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சு வித்யாவை இந்த வீட்ல ஒருத்தியா மாத்த வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குது பேராண்டி. அதை மறந்துடாத. அதான் பிளான் பண்ணி நான் நல்லா மாட்டி விட்டீங்களே. அம்மா என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க தெரியுமா? இப்ப உங்களால நான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு நிக்கிறேன். நான் பண்ண நம்பிக்கை துரோகம் அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களால அந்த வலியே தாங்கிக்க முடியாது தாத்தா. அவங்க உசிரியே விட்டுருவாங்க. அதெல்லாம் புரியாம நீங்க ஊர்ல இருந்து கிளம்பி வந்து நிக்கிறீங்க. எப்பவும் உன்னை பத்தி மட்டுமே யோசிக்காத. உன்னால அஃபெக்ட் ஆகுறவங்களை பத்தி கொஞ்சம் யோசி தாத்தா. அப்படி யோசிக்காம விட்டதுனாலதான் இத்தனை வருஷமா ஒட்டு உறவு இல்லாம ஒரு ஏய். அனாதையா ஊர்ல இருந்த. டேய் விட்றா. இவர் என்னென்ன பண்ணிருக்காரு உனக்கு தெரியாதுடா. நான் அந்த ஊருக்கு போனதுதான் பெரிய தப்பு. வித்யா சொல்லு. சும்மா பாத்துட்டு நிக்கிற. இனி என்ன சொல்ற? நானும் இவரை வர சொன்னேன். ஆமா, உனக்கு தெரியாம தான் இவர் இங்க வந்திருப்பாரு. எல்லாம் உன் பிளானா தான் இருக்கும். உன்னை பத்தி எனக்கு தெரியாது. என்ன தெரியும்? என்ன தெரியும் உனக்கு? ஏய், நீங்க எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் என்னை குத்தம் சொல்லிட்டு இருக்க. தாத்தா, ஆ? நீ சொல்லிதானே நான் இங்க வந்தேன். ஆமா. இப்போ நீ என்னை கேட்டுதான் இங்க வந்தியா? இல்ல, எனக்கு என் மகனை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். உன்னால பாரு, உன் பேரை என்னை திட்டிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு நீ கிளம்பு. என்னத்தா, நீ இந்த வீட்ல வாழ ஆரம்பிச்ச உடனே நீயும் இவனுங்களுக்கு சாதகமா பேசுறியா? நான் என் மகனை பார்க்க கூடாதா? நான் அப்படி சொல்லல தாத்தா. அதுக்கான நேரம் இது இல்ல, புரிஞ்சுக்கோ. ம்ஹும். இல்லத்தா, நான் என் மகனை ஒரு வாட்டி பார்க்காம போக மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டேன்ல. ம். இப்ப நான் சொல்றதை நீ கேட்க கூடாதா? உன் அப்பன் தான் நல்லா இருக்கும்போதே என்னை காணக்கூடாதுன்னு விரட்டுவான். இப்ப அவன் முடியாம இருக்கான். அவனை பார்த்து 4 வார்த்தை பேசலான்னு வந்தா அவனை மாதிரி நீங்களும் விரட்டுறீங்களே ஐயா. நீ சொன்னது மாதிரி கடைசி வரைக்கும் தான் அனாதையத்தான் வாழணுமா? தாத்தா ப்ளீஸ், அம்மா உள்ள இருக்காங்க. இப்ப நீங்க போன பிரச்சனை ஆயிடும். என்ன ஆனாலும் சரியா, அதை நான் பாத்துக்கிறேன். உங்களை இதுல நான் சம்மந்தப்படுத்த மாட்டேன். விடு. தாத்தா தாத்தா, நான் சொல்றது கேளுங்க தாத்தா. இங்கே இருங்க, போகாதீங்க. உனக்கு என்ன? உன் மகனை பார்க்கணும், அம்பிட்டுதானே? அப்படித்தான். சரி, நான் கூட்டிட்டு போறேன். ஏய், அவர் தான் இப்படி பண்றாருன்னா நீ கூட்டிட்டு போறேன்னு சொல்ற? வேற என்ன பண்ண சொல்ற? அவர் போக முடியாதுன்னு பிடிவாதமா இருக்காரு. இப்படியே போனா அம்மா பாப்பாக பிரச்சனை ஆயிடும். அதுக்கு அவங்களுக்கு தெரியாம கூட்டிட்டு வந்துடலாம். ஆமா சஞ்சய், வேற வழியே இல்ல. சைலண்டா யாருக்கும் தெரியாம தாத்தாவை கூட்டிட்டு போய் அப்பாவை காட்டிடுவோம். வீட்ல சிசிடிவி கேமரா மாதிரி அத்தனை பேர் இருக்காங்க. அவங்கள தாண்டி எப்படி கூட்டிட்டு போவ? முடியாதுன்னு நினைச்சா ஒரு குண்டூசிய கூட நகர்த்த முடியாது. முடியும்னு நினைச்சா மலையே நகர்த்தலாம். என்னமோ பண்ணுங்க. தாத்தா, அமைதியா என் கூட வரணும், பிரச்சனை பண்ணாத. சரிதா. நீங்க உள்ள போய் ஹால்ல யார் இருக்காங்கன்னு பார்த்து சொல்லுங்களேன். நான் அப்புறம் கூட்டிட்டு வரேன். ஓகே வித்யா. ம். ஏப்பா, உன் அண்ணனுக்கிட்ட இந்த பிள்ளை தான் வித்தியான்னு சொல்லியிருக்கா. இந்த பிள்ளைய கட்டிக்கிட்ட விஷயத்த சொல்லலையா? நான் சொல்லல. நீ என்ன நோட்டீஸ் அடிச்சு ஒட்ட போறியா? தாத்தா, உன்னை கும்பிட்டு கேக்குறேன். வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்பு. தேவையில்லாம எதையும் பேசி என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுறாத. ஏத்தா, இவன் இன்னும் மாறலையா? அப்படியே தான் இருக்கானா? ஆமா தாத்தா. வா. ம், வா.
என்ன 3 பேரும் சேர்ந்து சுத்திட்டு இருக்கீங்க? வாணிக்கு இந்த வீடு புதுசு இல்ல, அதான் சுத்தி காட்டிட்டு இருக்கோம். ம். இவளுக்கு நீங்க வீட்டை சுத்தி காட்டுறீங்களா? ஏமாமா போய் சொல்றீங்க? இல்ல விஜய் நிஜமா தான் சொல்றான். அதான் அம்மா தான் வீட்டை பத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லி புரிய வைக்க சொன்னாங்க. ஆஹா. இல்ல வாணி? ஆ, ஆ. சரி வா. ஆ. நம்புற மாதிரியா இருக்கு? இல்லையே. ஆமா, அதுக்கே உங்களுக்கெல்லாம் வேர்க்குது. அது வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல, அதான். ஆமா, அதென்ன ஜூஸா? ஆ, ஆ, ஆமா, இது எனக்கு. எனக்கு ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வரியா? ஆ, ஆ, எடுத்துட்டு வரேன். அண்ணி ஆ? எனக்கும் ஒரு ஜூஸ். 2 பேருக்கு எடுத்துட்டு வரேன். அக்கா, சஞ்சய்க்கு நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். கேட்டுச்சா? ஓகே ஓகே, எடுத்துட்டு வரோம். சரி, என்ன ஃபாலோ பண்ணுங்க. தாத்தா வாங்க. ஆ, தாத்தா வா. நீங்க உள்ள போய் பாருங்க தாத்தா. நான் யாராவது வராங்களான்னு வெளியே நின்னு பாத்துட்டு இருக்கேன். சரி போ. ஐயா, ஐயா, நான் உன் அப்பே வந்திருக்கேன் ஐயா. இப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்திருக்க கூடாதுயா. பெத்தவங்க செய்யற பாவம் எல்லாம் பிள்ளைங்களை வந்து சேரும்னு சொல்லுவாங்க. நான் செஞ்ச பாவம் தான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. நான் செஞ்ச தப்புக்கு இதை விட பெரிய தண்டனை எனக்கு எதுவும் கிடைக்காதுயா. ஆனா நான் அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணிட்டேயா. ஓ மகனுக்கும் மாணிக்க மகளுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேயா. தாத்தா இதெல்லாம் இதுக்கு அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? இவங்கிட்ட தானே சொல்லணும். என் மகன் மாணிக்கம் குடும்பத்து மேல உசிரையே வச்சிருந்தான். இவன் நல்லா இருந்து உங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சிருந்தா இந்நேரம் திருவிழாவே எடுத்திருப்பாயா. என்னைய என் மகனும் மன்னிச்சிருப்பான். நானும் உரிமையோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பேன். உன் கூடவே இருந்து உன்னைய பார்த்துக்கணும்னு நினைக்கிறவேனா. ஆனா என்னால முடியலையா. எனக்கு பதிலாத்தான் உன் மருமகளை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அந்த பிள்ளை உன்னை குணமாக்கிருமியா. நீ சீக்கிரமே எந்திரிச்சு நடந்துருவ. கோபத்துல என்னை வெறுத்து ஒதுக்குனாலும் நீ ஏன் ரத்தம் ஐயா. என் மேல உனக்கு எம்பிட்டு பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் பேசுறதும் கேட்கும், நான் ஆளுகிறதும் உனக்கு கேட்கும். அழுகாதீங்கப்பா. எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டியா ஐயா? என்கிட்ட ஒரு வார்த்தை பேசியா. கையா செய்து நான் பேசுறது இவனுக்கு கேக்குது. வேறாண்டி
ஆரியா ஐயா ஐயா நான் பேசுறது உனக்கு கேக்குதா ஐயா? அப்பா 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 நான் பேசுறது கேக்குதாப்பா? அப்பா அப்பா உங்களுக்கு நினைவு வந்துருச்சாப்பா? மாமா மாமா கண்ணை முழிச்சு பாருங்க மாமா. உங்க அப்பா வந்திருக்காரு, உங்க மருமக நான் வந்திருக்கேன். எங்களை பாருங்க மாமா. ஆரியா பேராண்டி, என்ன இந்த வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொன்னியே, இப்ப பாரு என் கண்ணிற்கு என் பிள்ளையோட உடல அசைது. ஏற்கனவே நான் மாமா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இதே மாதிரி தான் ஒரு தடவை ஆச்சு. ஆடாட்டியும் தான் தசை அடுப்புன்னு சொல்றது நெசமாயிடுச்சு தான். இதத்தான் ரத்த பாசங்கிறது. உனக்கு புரிஞ்சுதா பேராண்டி? என்னாலையும் வித்யா நாளையும் மட்டும்தான் ஐயா இவனை குணப்படுத்த முடியும். அதனால வித்யாவை வெளியில அனுப்ப நினைக்காத. இந்த புள்ளதான் இந்த வீட்டு பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ண போற புள்ள. எங்க போயிட்டு அந்த ஸ்னேகா போனை எடுக்க மாட்டேங்கிறா? ஸ்னேகா ஸ்னேகா ஐயோ அம்மா கூப்பிடுறாங்களே. ஸ்னேகா இவங்க இன்னும் வெளியில வராம இருக்காங்க. தாத்தா போதும் தாத்தா, டைம் ஆச்சு. அம்மா வந்துட போறாங்க, நீங்க கிளம்புங்க. ஐயா இப்பதானே வந்தேன், அதுக்குள்ளேயும் என்னை விரட்டினா எப்படியா? கொஞ்ச நேரம் என் மகனுக்கு பக்கத்துல உக்காந்துட்டு போறேன் ஐயா. தாத்தா அதுக்குள்ள அம்மா வந்து பாத்துருவாங்க தாத்தா. ஆமா தாத்தா, நீங்க கிளம்புங்க. சஞ்சய்க்கு மெசேஜ் பண்ணி அம்மா வராங்கன்னு அலர்ட் பண்ணிடலாம். ஐயோ தாத்தா, ஆ? அம்மா வராங்களாம், ஆ? நீங்க வாங்க. வரட்டுமியா? நான் பேசிக்கிறேன். நான் என் பிள்ளைய பார்க்க வந்தேன், நான் ஏன் பயந்து ஓடணும்? தாத்தா எல்லாத்தையும் பேசி இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிட வேண்டியதான். ஸ்னேகா ஐயோ தாத்தா, பிரச்சனை பண்ணாதீங்க தாத்தா, நீங்க கிளம்புங்க. வித்யா, நீ இந்த வீட்டு மருமக, இது என் மகன் வீடு. உனக்கும் எனக்கும் இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்குதா. நீ எதுக்கும் பயப்படாத, என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். இதுக்கு தான் இவரை உள்ள விட வேணான்னு சொன்னேன், நீ கேட்டியா? இப்ப பாரு பிரச்சனை பண்றாரு. நான் கூட்டிட்டு வரலனாலும் அவர் வெளியே நின்னு சத்தம் போட்டிருப்பாரு. இப்ப எதுக்கு நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்க? நான் தான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்றேன்ல. தாத்தா ப்ளீஸ் சத்தம் போடாம இருங்க தாத்தா. ஐயோ ஸ்னேகா அம்மா வராங்களே. ஸ்னேகா
விஜய் விஜய் என்னம்மா? ஸ்னேகா எங்க? ஒரு ஃபைல் எடுத்துட்டு வர சொல்லலாம்னு அவளை கூப்பிடுறேன், ஆளையே காணோம். அது கிச்சன்ல இருப்பாமா. என்ன ஃபைல்னு சொல்லுங்கம்மா, நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். ம், நீங்க ரூமுக்கு போங்கம்மா. பரவாயில்ல விஜய், நானே எடுத்துக்கிறேன். இல்லம்மா, நானே எடுத்துட்டு வந்து கொடுக்குறேம்மா. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதுல ஒரு சிரமமும் இல்ல விஜய், நானே எடுத்துக்கிறேன். ஆ, முடியாது தா. நான் என்ன கொலை குத்தமா பண்ணிருக்கேன்? ஆ? எதுக்கு நான் ஒழியணும்? அதெல்லாம் முடியாது. தாத்தா ஆ? சொன்னா கேளுங்க தாத்தா. நீங்க வந்து முதல்ல ஒளிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் தாத்தா. முடியாதியா?